வணக்கம் சினிபார் தமிழ் நேயர்களே, சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியோட 23வது எபிசோடுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது டைரக்டர் ஃபாசில் இயக்கத்தில் நம்ம தளபதி நடிச்ச ஒரு மிக ஹிட் திரைப்படமான காதலுக்கு மரியாதை படத்தை பத்தி தான். இந்த ஜாதகருக்கு பொருத்தமான ஒரு பொண்ணை பாருங்க. குரு பார்வை இருக்கிறதுனால கல்யாணம் உடனே நடக்கும். 1 இல்ல 2 இல்ல, பொருத்தமான ஜாதகம் 12 இருக்கு. அப்புறம் என்ன தடை? இதுக்கு இடைஞ்சலா இருக்கிறதே இந்த ஜாதகக்காரன் தான். ஏன் சைலண்டா இருக்கீங்க? ஏதாவது பேசுங்க. ஹலோ 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 ஹலோ. சொல்லு, இந்த பொண்ணு உனக்கு என்ன வேணும்? நான் கட்டிக்க போற பொண்ணு. நான் யார்? என் அண்ணன். என் அண்ணனுக்கு மேல சத்தியம், நான் எப்பவும் வழி தவறி போக மாட்டேன். உன் தங்கச்சியை நான் தான் கட்டிக்க போறேன்னு ஊரெல்லாம் போஸ்டர் அடிச்சு ஓட்டுவேன். ஆனந்த குயிலின் பாட்டு தினம் எங்களின் வீட்டுக்குள்ளே, பூக்களின் நனையும் காற்று தினம் எங்களின் தோட்டத்திலே. எங்க அண்ணனுக்கு ஏதாவது ஒண்ணுன்னா என்னால தாங்க முடியாது. மறந்துடுறேன், என்னோட கோபதாபம் எல்லாத்தையும் மறந்துடுறேன். என்னை தாளாட்ட வருவாளோ, நெஞ்சில் பூமஞ்சம் தருவாளோ. இனிமே இவர் மேல கைய வச்ச நான் இவரை விரும்புறேன். என்னை அண்டி வந்து அவங்க 2 பேர்த்தையும் அனுப்புறதா இல்ல. அப்படி ஒரு வேளை அனுப்புறதா இருந்தா அவங்க 2 பேர்த்தையும் புருஷ முன்னாடியே தான் அனுப்பேன். 10 மாசம் சுமந்து பெத்தவளுக்கு ரொம்ப நல்ல பேர் வாங்கி கொடுத்துட்டேன். இனிமே நீயா வந்து மன்னிச்சிருங்கன்னு கெஞ்சினாலும் கதறினாலும் எங்க வீட்லயும் சரி மனசுலயும் சரி உனக்கு இடம் இல்ல. இனிமே அவ இந்த வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைக்க கூடாது. அப்படி அவ உங்களுக்கு வேணும்னா இழுத்துட்டு வந்து மாட்டு தொழுவத்துல கட்டி போடுங்க. அண்ணே, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லுங்க. நான் உன்னை எதுக்கு இடம் மன்னிக்கணும்? இப்பவும் நீ இந்த வீட்டு ராஜகுமாரிடா. இவ எங்க வீட்டு பொண்ணுங்க, என் மருமக. காலமெல்லாம் கண்ணுக்கு கண்ணா நான் பாத்துக்குவேன். என்கிட்ட கொடுத்துருங்க. அவ ஆசைப்பட்டவதிக்கு அவளை கொடுத்துடுங்கடா. கூப்பிட்டுட்டு போங்க எங்க வீட்டு ராஜகுமாரி. விஜயோட 17வது படமான காதலுக்கு மரியாதை 1997ஆம் ஆண்டு டிசம்பர் 19ஆம் தேதி ரிலீஸ் ஆச்சு. இன்னைக்கு நம்ம 27 இயர்ஸ் ஆஃப் காதலுக்கு மரியாதை செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். தளபதி விஜய்க்கு இந்த படம் ஒரு திருப்பு முனையா அமைஞ்சதுன்னு சொல்லணும். அதனாலேயே விஜயோட கரியர்லயே இது ஒரு முக்கியமான படம். இந்த படத்துல தளபதி வெளிப்படுத்திய ஒவ்வொரு ரியாக்ஷனும் இன்னும் கண்ணுக்குள்ளேயே நிக்குதுங்க. முக்கியமா ஷாலினி கிட்ட தன்னுடைய காதலை வெளிப்படுத்துற இடமா இருக்கட்டும், கிளைமேக்ஸ்ல சும்மா தான் கேட்கிற நம்ம பிரிஞ்சிடலாம்னு ஷாலினி எமோஷனலா கேட்கிறப்போ காதலோட பிரிவை ஒத்துக்கிற இடமா இருக்கட்டும், அம்மா கிட்ட பேசுற சென்டிமெண்ட் சீனா இருக்கட்டும், ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா பண்ற இடங்களா இருக்கட்டும், பாடல் காட்சிகளை வெளிப்படுத்துற கியூட் ரியாக்ஷனா இருக்கட்டும், சக்கப்போடு போட்டிருக்காருந்தாங்க சொல்லணும். காதலுக்கு மரியாதை வெளி வந்து திரையுலக கலக்கிட்டு இருக்கும் போதே விஜயோட 18வது படமான நினைத்தேன் வந்தாய் படம் 3 மாசத்துக்கு அப்புறம் வெளிவந்தது. காதலுக்கு மரியாதை தியேட்டர்ல இருக்கும் போதே அடுத்த படமும் ரிலீஸ் ஆனதுனால ரசிகர்களுக்கு டபுள் டமாக்கா ட்ரீட்னே சொல்லலாம். இதை விட ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, காதலுக்கு மரியாதை படம் வெளி வந்து 2 வாரங்கள்ல பொங்கலும் வந்துருச்சு. திரையுலகின் பெரிய தலைகளுடைய படங்கள் எல்லாம் பட்டியல் போட்டு அந்த டைம்ல வெளியே வந்தது. திரைப்படையே கலையரங்கியும் காதலுக்கு மரியாதை படத்தின் ஓட்டத்தை யாராலையும் தடுத்து நிறுத்த முடியல. 2 கோடி பட்ஜெட்ல எடுக்கப்பட்ட இந்த படம் ப்ரொடியூசர் சங்கிலி முருகனுக்கு 16 கோடிக்கு மேல வசூல் சாதனை செஞ்சு கொடுத்துச்சு. அமோக வெற்றி பெற்ற இந்த படத்தை அவ்வளவு சுலபமா எடுக்கலங்க. சங்கிலி முருகன் விஜய் வச்சு படம் எடுக்கலாம்னு முடிவு செஞ்சு எஸ்.ஏ. சந்திரசேகர் கிட்ட கால் ஷீட் கேட்டப்போ ஃபாசில் என்கிட்ட ஒரு கதை சொன்னாரு. அது எடுக்கலாம்னு கேட்டதும் மறுநாளே கேரளா போய் டைரக்டர் ஃபாசில் கிட்ட கதையை கேட்டிருக்காரு சங்கிலி முருகன். கதையை ரொம்ப பிடிச்சி போக கையோட அட்வான்ஸ் கொடுத்துட்டு வர பட வேலைகளை ஆரம்பிக்கலாம்னு நினைக்கும் போது டெக்னீஷியன்ஸை டைரக்டர் தாக்கிட்டதா வந்து பிரச்சனை இல்லை. எஃப்சி ஸ்ட்ரைக் அறிவிக்க ஷூட்டிங் தள்ளி போச்சு. அது மட்டும் இல்லாம சிவாஜி சார் கூட ஒன்ஸ் மோருங்கிற படம் நடிக்க இருந்தார் விஜய். அந்த படத்தை எடுத்து முடிக்க 3 மாதம் ஆகிடும்ங்கிறதுனால விஜய்க்காக சொன்ன கதையை டைரக்டர் ஃபாசில் நான் மலையாளத்தில் எடுத்துட்டு வரட்டுமான்னு கேட்க அதுக்கு விஜயும் ப்ரொடியூசர் சங்கிலி முருகனும் சம்மதம் தெரிவிக்க அணியாத்தி பிராவுங்கிற பெயர்ல இந்த படம் மலையாளத்தில் ரிலீஸ் ஆச்சு. இதனால தான் விஜய்க்கு ரீமேக் படமா காதலுக்கு மரியாதை அமைஞ்சது. பெப்சி பிரச்சனை போயிட்டு இருந்ததுனால சென்னையில ஷூட்டிங் பண்ண முடியாம படம் முழுவதும் கேரளால தான் ஷூட் பண்ணிருக்காங்க. கடைசியில் 2 நாள் மட்டும் சென்னையில ஷூட்டிங் பண்ணிருக்காங்க. அது என்ன சீன்னா, லவ் அண்ட் லவ் ஒன்லின்னு ஒரு புக்கை ஷாலினி விஜயும் ஒன்னா எடுத்திருப்பாங்க பாருங்க, அந்த சீன் தாங்க. டைரக்டர் ஃபாசில் தமிழ் சினிமா மட்டும் இல்லைங்க, கேரளா சினிமா, தெலுங்கு சினிமான்னு ஒரு கலக்கியிருப்பார். இவர் நிறைய படங்களை இயக்கியிருந்தாலும் 9 மலையாள படங்களை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. அதுல தன்னுடைய மகன் ஃபஹத் ஃபாசில டெபி ஹீரோவை வச்சு கையேத்தும் தூரத்துங்கிற படத்தை தன்னுடைய ஓன் ப்ரொடக்ஷன்ஸ்ல ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லைங்க,
ஆக்டரா 5 படங்களில் நடிச்சிருக்காரு. ஒரு நேஷனல் அவார்டு, 6 கேரளா ஸ்டேட் அவார்டு, ஒரு ஃபிலிம்ஃபேர் அவார்டுன்னு நிறைய அவார்டை வாங்கி குமிச்சிருக்காரு டைரக்டர் ஃபாசில். இவரை பற்றி ஒரு தனி எபிசோடே பண்ணலாம், அவ்வளோ விஷயம் இருக்கு சொல்றதுக்கு. டைரக்டர் ஃபாசில் மலையாளத்தில் ஷாலினியை டெபியூ ஹீரோயினா அறிமுகம் பண்ணியிருந்தாலும் தமிழில் ஹீரோயினா அறிமுகப்படுத்த ஒத்துக்கலையாம். நான் நிறைய எக்ஸ்பிரஷன் எடுப்பேன், ஷாலினிக்கு நான் நினைக்கிற அளவுக்கு எக்ஸ்பிரஷன் கொடுக்க தெரியல, மலையாளம்ல நான் பண்ணும்போதே நிறைய டேக் வாங்கிட்டாங்க, தமிழ்லையும் வச்சு சமாளிக்க முடியாதுன்னு சொல்லிட்டாராம். டைரக்டர் சொன்னதுக்கு அப்புறம் யோசிக்க ஒன்றும் இல்லைன்னு வேற ஹீரோயினை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களாம். இந்த விஷயம் தெரிஞ்சு ஷாலினியை ஃபாசில் சாருக்கு கால் பண்ணி பேசியிருக்காங்க. நான் தமிழ் மலையாளத்தில் நிறைய கேரக்டர் ரோல் பண்ணியிருந்தாலும் தமிழில் இந்த கதை பண்ணணும், அதுவும் உங்கள் இயக்கத்தில் பண்ணால் போதும், எனக்கு பெரும் வரவேற்பு கிடைக்குன்னு நம்புறேன், நீங்கள் என்ன எக்ஸ்பிரஷன் கேட்குறீங்களோ அந்த மாதிரியே நடிக்கிறேன்னு சொல்லி வாய்ப்பு கேட்டிருக்காங்க ஷாலினி. அவங்க சொன்ன மாதிரியே வேற யார் நடிச்சிருந்தாலும் நல்லா இருந்திருக்காதுன்னு சொல்கிற அளவுக்கு சூப்பராக நடிச்சிருப்பாங்க. லவ் எக்ஸ்பிரஷனாக இருக்கட்டும், எமோஷனலாக இருக்கட்டும், ஹாப்பி மூமெண்ட்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கே ஒருத்தான கியூட்டான நடிப்பால் எல்லாரையும் கவர்ந்து இழுத்துருப்பாங்க. இந்த படத்தோட இன்னொரு பிளஸ் என்னன்னா கேஸ்டிங் தாங்க. ஜீவானந்தமா விஜயும், மினியா ஷாலினியும், சந்திரசேகரா சிவகுமாரும் பண்ணியிருப்பாங்க. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா ஜீவானந்தங்கிற பெயரில் நடிச்ச எல்லா படங்களும் விஜய்க்கு சூப்பர் ஹிட் கொடுத்துருக்கு. கத்தியில் கூட ஜீவானந்தன் தாங்க பேர் வச்சிருப்பாங்க. 6க்கும் மேற்பட்ட படங்களில் ஷாலினிக்கு மினியின் தாங்க பேர் வச்சு நடிச்சிருப்பாங்க. விஜயோட அப்பா பேரை சிவகுமாருக்கு இந்த படத்தில் வச்சிருப்பாங்க. மேபி சென்டிமெண்டா கூட இருந்திருக்கலாம்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் விஜயோட அம்மாவா ஸ்ரீவித்யாவும் நண்பர்களா தாமுவும் சார்லியும் நடிச்சது படத்தோட பெரிய பலம்னே சொல்லலாம். படத்தில் காமெடி மட்டும் இல்லாமல் கதாபாத்திரமாகவும் அசிச்சிருப்பாங்க. கதையில் காதலின் வலிமை மட்டும் இல்லைங்க, நட்பின் வலிமையும் எவ்வளோ பெருசுன்னு நிரூபிச்சிருப்பாங்க. ராதா ரவி, மணிவண்ணன், கேபிஎஸ்சி லலிதா மற்றும் பலர் தங்களுடைய நடிப்பை இயல்பாக வெளிப்படுத்தியிருப்பாங்க. டைரக்டர் ஃபாசில் நடிகர்களை அசால்ட்டாக தன்னுடைய திறமையால் நடிக்க வச்ச மாதிரி பொருள்களையும் கதாபாத்திரமாக வடிவமைச்சு படம் முழுக்க நடிக்க வச்சிருப்பாரு. லவ் அண்ட் லவ் ஒன்லின்ற புத்தகத்தை இந்த படத்தில் பார்த்துட்டு அது படிக்கிறதுக்காக அப்பத்தி இளைஞர்கள் லைப்ரரி புக் ஸ்டால்னு தேடி அலைஞ்சிருப்பாங்க. ஆனால் அப்படி ஒரு புக்கு இல்லைனோ கதையின் தேவைக்காக டேரக்டரே ஒரு புக் அட்டையை ரெடி பண்ணி வேற ஒரு புக்கை வச்சு ஷூட் பண்ணியிருந்ததா சொல்லப்படுது. விஜய் இந்த படத்தில் ஹீரோ ஹோண்டா ஸ்ப்ளெண்டர் TN2777 ஃபேன்சி நம்பர் பைக்கை படம் முழுக்க ஒரு கதாபாத்திரமாக யூஸ் பண்ணியிருப்பாரு. இந்த படத்துக்கு அப்புறம் ஸ்ப்ளெண்டர் பைக்குடைய சேல்ஸ் பல மடங்கு அதிகரிச்சு டிமாண்டும் அதிகமானதாக சொல்லப்படுது. சும்மா வாங்க சொன்னாங்க இசைஞானின்னு பின்னணி இசையை அவ்வளோ அழகாக கையாண்டிருப்பாரு இசைஞானி இளையராஜா அவர்கள். விஜய் ஆல்ரெடி தேவாசார் படங்களில் பாடியிருந்தாலும் முதல் முறையாக தன்னோட இசையில் ஓ பேபி பேபிங்கிற பாடலை தன்னுடைய மகள் பவதாரணியுடன் இணைந்து விஜயும் பாட வச்சிருப்பாரு. என்னை தாலாட்ட வருவாயா, ஆனந்த குயிலின் பாட்டு, மணிவண்ணனுக்காக போடப்பட்ட ஐயா வீடு திறந்துதான் கிடக்கு பாடல்னு எல்லாமே அட்டகாசமான பாடல் தாங்க. திருமூர்த்தி இசை எங்கும் இந்த பாடல் ஒழிச்சிட்டே இருந்துச்சு. பாடலாசிரியர் பழனி பாரதி மெய்சிலுக்கும் அளவுக்கு பாடல் வரிகளை படைத்திருப்பார். பழனி பாரதி அந்த வருஷம் சிறந்த பாடலாசிரியருக்கான தமிழ்நாடு மாநில விருதையும் வாங்கியிருந்தார். இந்த படத்தோட வசனகர்த்தா கோபாலகிருஷ்ணன் அவ்வளவு இயல்பான வசனங்களை எழுதி அசைத்திருப்பார். கிளைமேக்ஸ் எமோஷன் சீன்ல லலிதாமா டயலாக் வரும், என்ன மினிக்கிட்ட எதுவும் பேசாமலேயே போறீங்கன்னு. அங்கிருந்து ஸ்டார்ட் பண்ணி அந்த எமோஷனை வசனங்களை கொண்டு நிரப்பியிருப்பார் பாருங்க. எத்தனை முறை பார்த்தாலும் சலிப்பே இருக்காதுங்க. ஆனந்த குட்டன் தான் இந்த படத்தோட ஒளிப்பதிவாளர். கொஞ்சம் கூட குறைவில்லாமல் கலர்ஃபுல்லான விஷுவலை காமிச்சிருப்பாரு. இந்த படம் 2 வெவ்வேறான பின்னணிகள் மற்றும் மாறுபட்ட நம்பிக்கைகளை கொண்ட குடும்பத்தார்களின் எதிர்ப்பை கடந்து எப்படி ஒன்று சேர்கிறார்கள் என்பதை காவியமாக வடிவமைத்த இயக்குனர் ஃபாசில், இசைஞானி இளையராஜா, பாடலாசிரியர் பழனி பாரதி, வசனம் எழுதிய கோபாலகிருஷ்ணன் மற்றும் ஒளிப்பதிவாளர் ஆனந்த குட்டன் அவர்களுக்கு சினிபாட் தமிழ் சார்பாக பிக் சல்யூட். மீண்டும் ஒரு நல்ல திரைப்படத்தோடு சிகரம் தொட்ட தமிழ் சினிமா நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். இந்த தொகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருந்தா சினிபாட் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.